போறேன். அதுல முதல் கட்டுரையா வந்து பாத்தீங்கன்னா சார் பயந்துட்டாரு அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை படிச்சு முடிச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் குழந்தையாவே மாறிட்டாரு போல. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இவரும் மாறிட்டு அங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு உலகத்துக்குள்ள போனா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு துணியில வந்து ஒரு கட்டுரையை வந்து எழுத முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அந்த ஒரு குழந்தைத்தன்மையோட அந்த கட்டுரையை வந்து அணுகிருந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கட்டுரை. அதுக்கப்புறம் சிரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களை வந்து மன்னிப்பாங்க. ஆனா மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆசிரியர் மன்னிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி ஒரு துணியில அந்த கட்டுரையை வந்து அணுகியிருந்தாரு. அவர் கிரியேட் பண்ண அந்த கேரக்டர்ஸ், அப்புறம் அவங்க பேசின மூமெண்ட், இவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணது, அவங்க வந்து இவங்களை வந்து சிரிக்க சொன்னது, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கலாம். எனக்கு அப்படி கூட தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமா, ரொம்ப ஒரு எளிமையா, ரொம்ப அழகா, ஒரு கவித்துவத்தோட ஒரு கட்டுரையை வந்து அணுகுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தன்மையோட தான் அந்த கட்டுரையை வந்து அணுகியிருந்தாரு. இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையா நான் பாக்குறது பாத்தீங்கன்னா, அந்த நான் எனக்கு பிடிச்ச இந்த 3வது கட்டுரையா சங்கடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஒண்ணு.